அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சீரியல் நம்பர் போட்டிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு இந்த சீரியல் நம்பர் வேணாம் அப்படின்னு டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 6 டெலீட் பண்ணிட்டேன். பட் 7 வந்து 6 ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இப்போ நான் வந்து 10 டெலீட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ 10 டெலீட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா 11 வந்து 10 ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சீரியல் நம்பர் கொடுக்குறீங்க, நடுவில் ஏதாவது டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சீரியல் நம்பர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் இன்செர்ட் பண்ணலைனாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து நீங்கள் 4 போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எப்படி வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பர்டிகுலர் டேட்டாஸ் வச்சுருக்கேன். நீங்கள் நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா 1 போட்டுட்டு 2 போட்டுட்டு இதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிடுவீங்க. ஸோ நார்மலாக இதை ட்ராக் பண்ணுறப்ப 9 நம்பர்ஸ் வந்து வந்துருச்சு. இதை நீங்கள் நடுவில் டெலீட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3க்கு அப்புறம் 5 தான் இருக்கும். ஸோ வந்து 4 டெலீட் பண்ணதுக்கப்புறம் அது அப்படியே தான் இருக்கும். நான் சொல்கிற மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலீட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆயிரும். இன்செர்ட் பண்ணிங்கனாலும் நீங்கள் வேணுங்கிற நம்பர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் இந்த சீரியல் நம்பர் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா தான் நீங்கள் போடணும். அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கொடுத்துருங்க. ஸோ ஈக்குவல் கொடுத்துட்டு ROW அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு A1 நீங்கள் வந்து டைப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே என்ட்ரு கொடுத்தா போதும். நீங்கள் வந்து A2 அப்படிங்கிற காலத்தில் தான் டைப் பண்ணுறீங்க. ஸோ அப்படிங்கிறதுனால -1 அப்படிங்கிறது கொடுங்க. ஸோ நீங்கள் இந்த காலத்தில் டைப் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் அப்படின்னு போட்டு கொடுத்தீங்கன்னா 1 வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் சீரியல் நம்பர் போடுறதுனால இது வேண்டாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவல் கொடுத்துட்டு ரோ கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு -1 கொடுத்துட்டோம். இப்போ வந்து நீங்கள் அதை அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிங்கன்னா 1 2 3 வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். இப்போ நீங்கள் வந்து நடுவில் இருக்கிறத நீங்கள் டெலீட் பண்ணினீங்க அப்படின்னா ஸோ 5 வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆயிடுச்சு. மறுபடியும் நான் 4 டெலீட் பண்ணுறேன். ஸோ பொட்டேட்டோ தான் 5 இருந்தது, அது 4 ஆயிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் ஏதாவது இன்செர்ட் பண்ணுறேன். ஸோ இன்செர்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு அப்புறம் 5 டிஃபால்ட்டாக மாறிடுச்சு. நீங்கள் இங்கே 4ன்னு கொடுக்க வேண்டாம். நீங்கள் Ctrl D கொடுத்தீங்கன்னா ஸோ அதே ஃபார்முலா எடுத்துகிட்டு வந்துடும். 3க்கு அப்புறம் என்ன இருக்கோ அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எத்தனை இன்செர்ட் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். எத்தனை இன்செர்ட் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்செர்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து கீழே வந்து நம்பர் மாறிடும். ஸோ இதை ட்ராக் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்பர்ஸ் வந்துடும். இது வேணுங்கிறது நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இன்செர்ட் பண்ணாலும் டெலீட் பண்ணனாலும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் நிறையா டேட்டாஸ் வச்சுருக்கிறீங்க, ஒவ்வொரு டைமும் சீரியல் நம்பர் மாற்றணும்னு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனல் நேம் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.